வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, வந்து சட்டு புட்டுன்னா வாங்கிக்கோங்க. ஒரு தேங்காய் 10 ரூபா, அருமையான காய். தண்ணி குடித்தா சக்கரை மாதிரி இனிக்கும் பார்த்துக்குங்க. சக்கரை தண்ணியே தோற்று போயிடும், அவ்வளோ இனிப்பு என்னுடைய தேங்காய். பொழுது போனால் திரும்பாது, தேங்காயை விற்றுட்டுனா திருப்பி என்னால் திருடிக்கிட்டு வந்து விற்க முடியாது. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, டே தம்பி வாங்க, ஏ பாப்பா வந்து வாங்குங்க, சீக்கிரமா வாங்குங்க, இல்லைன்னா தேங்காயிலே மண்டை மேலே போட்டுருவேன். இந்த பொண்ணே, இது எந்த கடை? நீங்க இந்த கடை முன்னாடி விற்க கூடாது. நீங்க போய் வேற இடத்துல வித்துக்கோங்க. என் வியாபாரம் பாதிக்கோ. என்ன குரல் மட்டும் கேட்க ஆளக்கணுமே. அரே பாய், நமஸ்தே நமஸ்தே. நீங்கள் வேறு நாட்டிலேருந்து வந்து எங்கள் ஊரில் கடை வச்சுட்டு விற்று வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் எங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணக்கூடாதா? என்ன பாய்? ஐயோம்மா, நான் உங்களை விற்க வேண்டான்னு சொல்ல காது. நீங்கள் இங்கே விற்க கூடாது. இது எந்த கடை, எந்த வியாபாரம் பாதிக்கும். உந்த வியாபாரம் பாதிச்சுச்சுன்னா நீ கடையை தூக்கி தலையில வச்சுட்டு போய் நீயே என்ன மாதிரி கூவி கூவி வித்துட்டு வா பாய். என்னம்மா உன்னோட பெரிய பேஜாரா இருக்குது. இந்தம்மா நெட்டையாக்குற பொண்ணு, ஒரு தேங்காய் எப்படிமா? தாடிக்குள்ள மூஞ்சி இருக்கிற தாத்தா, இந்த கடையில ஒரு தேங்காய் என்ன ரேட்டு? காய் 35 ரூபா சொல்ற அப்படிமா அந்த பாய்? அப்படியா தாடி தாத்தா, ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட காய் வாங்கிக்கோங்க, 5 ரூபா டிஸ்கவுண்ட் பார்த்துக்கிடுங்க. அம்மாடி, தேங்காயில என்ன மட்டை உரிக்காம கிடக்கு? உள்ள கெட்டு போன தேங்காயா நல்ல தேங்காய்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்க? உங்களுக்கு நல்ல தேங்காயா கெட்டு போன தேங்காயான்னு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? ஆமாம்மா. நல்ல தேங்காயா கெட்டு போன தேங்காயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, விலை 100 ரூபா பார்த்துக்கிடுங்க. வேணுமா, வாங்கிக்கிறீங்களா? இந்த அம்மா புதுசா ரீல் விடுது. அப்படி ஒரு மிஷின் எங்கேயுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ என் கடை முன்னாடி நிற்காத இடத்த காலி பண்ணுமா. அந்த ஐயா என் கடைக்கு வந்துட்டு இப்போ உன்கிட்ட வாங்குறாரு தேங்காய். அப்புறம் நான் ஆயிருவேன் கோவமா. அரே பாய், சீக்கிரமா வாங்க. எம்புட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு? இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன், கடையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னீங்க. போய் 1 மணி நேரம் ஆகுது, இப்போதான் வர்றீங்க. என்ன பாய்? அரே சின்ன பையா, நேக்கு பசி எடுத்துக்குச்சு, அதான் வீட்டிலே கொஞ்சமா சோறு சாப்பிட்டுட்டு வந்துருச்சு. என்ன பாய், வீட்டில் சோறு கொஞ்சமாக தான் செஞ்சாங்களோ? அது காதுமா, நேக்கு கொஞ்சமாக தான் பசி எடுக்கும், நான் கொஞ்சமாக தான் சாப்பிடும். நீங்கள் காதை சாப்பிடுங்க இல்லை மூக்கை சாப்பிடுங்க, என்னத்தையும் சாப்பிடுங்க பாய். பாய் சட்டுப்புட்டுன்னு வாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பேட்டாவை கொடுத்தா நான் பாட்டு கிளம்பி போய்க்கினே இருப்பேன். அரே பையா, 1 நிமிஷம் வர்றா. யாரு வரா? அதான் வர பையா. நத்த பேச்சுறீங்களோ, ஒன்றும் விளங்க மாட்டுக்குப்பா. எம்மாடி நெட்டவள்ளி, இந்த தேங்காய் வியாபாரம் என்னைக்குலேருந்து உங்கள் தோட்டத்துலேருந்து பிடிக்கிட்டு வந்தீங்களா? ஏன் நம்ம புது மாடல், மண்டை மேலே தொப்பி, அதுக்கு மேலே கூடையில் தேங்காய். இது ஒன்றும் இல்லை 10 மணி அக்கா, மண்டையில் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தொப்பி அப்படியே அழுந்தாமே இருக்கும்ல, அது மேலே கூடைய வச்சுக்கிட்டா அதான் 2 in 1 பர்பஸ்ன்னு சொல்லுவாங்களா அது. எங்கேருந்து பறிச்சுக்கின்னு வந்தேன்னு சொல்லவே இல்லையா நெட்டவள்ளி? உங்கள் தோட்டத்துக்காயா இது? யார் தோட்டமோ எனக்கு என்ன தெரியும். என்னது இவ்வளோ ஷாக்லாம் கொடுக்காதீங்க 10 மணி அக்கா, வாயில் கொசு கிசு பூந்துற போகுது. நம்ம சொல்கிற ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. அப்போ எங்கேருந்து நீ காய் பிடிங்கிட்டு வந்த? தேங்காய் மரத்துலேருந்து. எக்கோ, தேங்காய் மரத்துலேருந்து பறிச்சுன்னு வந்தீங்க? நான் புளிய மரத்துலேருந்து நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா. ஆமாட்டா சின்ன பையன், புளிய மரத்துல தான் பறிச்சுன்னு வந்தேன். வரைய பறிச்சு விட்றியா, காமிக்கிறேன் எந்த மரம்னு. நான்லாம் மரம் ஏற மாட்டேங்கோ, எங்கள் அம்மா காலை உடச்சி விடுவாங்க மரத்தில் ஏறுறத பார்த்தா. சரி நெட்டவள்ளி, நீ தேங்காய் மரத்தில் பறிச்சுட்டு வந்தாலும் சரி, புளிய மரத்தில் பறிச்சுட்டு வந்தாலும் சரி, பாய் வந்து எனக்கு 2 சேம்பு கொடுங்க வாங்க. இந்த வருதுமா வருது, இந்த பொண்ணு நம்ம கடை முன்னாடி நிறுச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சொன்னாலும் தூரமாக போக மாட்டுக்கோ, இங்கேயே தான் நின்று கூவி கூவி விற்குது. நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேம்மா, உங்கள் தோழி தானே. அவெல்லாம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா பாய், நீங்க கொடுங்க சட்டுப்பட்டுன்னு, எனக்கு நேரம் ஆகுது. 10 மணி அக்கா, பாய் கடையில் எக்ஸ்பீரியான ஷாம்பு தான் இருக்கு, அந்த ஷாம்பை போட்டிங்கன்னா நிறைய வராது பார்த்துக்கிடுங்க. ஏம்மா இப்படி பொய்யா சொல்லுதோ? நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணம்மா. ஏன் நட்டவள்ளி,
ஷாம்பில் நுர வராது வேற என்ன வரும்? நுரையும் வரும், உங்கள் கொண்டையில் இருக்கிற முடியும் சேர்ந்து வந்துடும். சொன்னால் கேளுங்க, பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கிடுங்க. சொல்கிறத சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நெட்டவழி தான் சொன்னால் குட்டவழி தான் சொன்னான்னு சொல்லக்கூடாது. ஏன் ஆத்தே, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரே ஒரு பந்து கொண்டதான். அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளோ நான் போய் வேற கடையிலே வாங்கிக்கிறேன். நெட்டவள்ளி அப்புறமா அந்த பக்கமா வந்தீங்கன்னா தேங்காய் 2 கொண்டுட்டு நான் வாங்கிக்கிறேன். ஏன் பத்துமணியக்கா இப்போவே வாங்கிட்டு போனால் தூக்கிட்டு போக முடியாதா? அதே இல்லம்மா, அந்த கடைக்கு போயிட்டு நான் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிக்கிட்டு இது எங்க தூக்கிட்டு போக? நீ அந்த தெரு பக்கம் வந்தீங்கன்னா கொண்டா, ஏன் வாங்கிக்கிறேன். ரைட் போங்க, நான் பின்னாடியே வாரேன். ஏம்மா ரொம்ப நேரமா நானும் தேங்காய் கேட்டுட்டு இருக்கேன். நீ குடுப்பியா மாட்டியா அதை சொல்லுமா, இல்லைன்னா நான் வாங்கிட்டு போறேன். பாய் கடையிலேயே வாச்சோம். நீங்கள் பாய் கடையிலேயே வாங்கிக்கிடுங்க. ஏன் தேங்காயை நல்ல தேங்காயா கெட்ட தேங்காயான்னு சொன்னதுனால உங்களுக்கு தேங்காய் விற்கப்பட மாட்டாது. அரே பாய், உங்கள் கடையில் போய் நீங்களே நல்லா வியாபாரம் பண்ணிக்கிடுங்க. பாரு, ரொம்ப நேரமாக அந்த கஸ்டமர் தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் போயிட்டு அந்த மரத்தடியில் நின்று என்னோட வியாபாரத்தை பார்க்க போகிறேன். பத்மினி அக்கா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியம்மா, நீ போ, நான் கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு அப்புறமா வாரேன். ரைட்டு, வழியை மறைச்சுன்னு நிற்காத பாய், தள்ளுங்கோ. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்கோம்மா. பள்ளியே நான் விட்டுட்டேன். நல்லது நல்லது பாய். என்னங்கோ தாத்தா, என்ன வேணும்? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்கோ. சொல்லுங்கோ, என்ன வேணும்? தாரே. அட போப்பா, எனக்கு ஒண்ணு வேணாம். என்னையும் அந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டா தேங்காய் தர மாட்டேன்னு. அப்புறமா நாளைக்கு வந்து என்ன வேணுமோ யோசிச்சு வாங்கிக்கிடுறேன். என்ன மனுஷா இவரு, யோசிச்சு வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. என்ன நெட்டவள்ளி, ஒரு தேங்காய் எம்பிட்டு புதுசாக தேங்காய் வியாபாரத்தில் குதிச்சுட்டு போல. ஆமாம், தேங்காய் வியாபாரம் பண்ணி அப்புறம் தேங்காய் மண்டி வச்சு அப்புறமா தேங்காய் மில்லு வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், இவெல்லாம் பெரிய பிஸ்னஸ் உமனா. ஃபஸ்ட்டு இருக்கிற 4 தேங்காயை விற்று சேர்த்துறதுக்கு உனக்குலாம் முடியுமான்னு பாரு. சரிங்க பிஸ்னஸ் உமன், ஒரு தேங்காயோடைய ரேட் சொன்னீங்கன்னா தானே நான் வாங்கிட்டு போக முடியும். இங்கே பாருங்க, நாலு முடியும் ஒரு தேங்காய்க்கெல்லாம் ரேட்டு சொல்ல முடியாது. மொத்தமாக கூடையோட வாங்கிட்டு போகிறதா இருந்தால் போங்க, இல்லாட்டி நான் விற்கவே மாட்டேன். ஏன் நெட்டவள்ளி, ஒரு காய் கொடுக்க மாட்டியோ? முடியாது, நான் ஹோல்சேல் தான் பண்ணுவேன். சரி, மொத்தமாக எம்பிட்டு விலை சொல்லு. ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க. ஏட்டி, உன் தேங்காய் எனக்கு என்ன விலை தெரியும், நீ சொல்லு. அப்படியா? அப்போது கூட ஃபுல்லாக ஒரு 500 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இருக்கிறதே 5-6 காய், உனக்கு 500 தருவாங்களா? பகல் கொள்ளை எவ்வளோ இருக்கு? அப்படியா? அப்போ கடையில் என்ன ரேட்டோ அதை விட 5 ரூபா குறைச்சிக்கிடுங்க. அப்புறம் மொத்தமாக ரேட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காய் விலை வந்து 30 ரூபா. நேற்று சட்னி இறக்கி வாங்கினேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு 20 ரூபா போட்டுவிட்ட கூட, ஏன்னா நான் மொத்தமாக வாங்குறேன்ல. சரி, அப்படி தான் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. வளவளன்னு வளக்காடிட்டே இருக்காதீங்க. காலையில் யார் முகத்தில் முடிச்சுன்னா தெரியலம்மா, சரியான வியாபாரமே இல்லை. இப்படி என்னத்தட்டி நீ கிழிச்ச வியாபாரம் பண்ணுறதுக்கு 5 காயை தூக்கி போட்டுக்கிட்டு வியாபாரமே இல்லையா? என்ன பேச்சு பேசுகிற? உனக்குலாம் வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். அத்தை மாமியாரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வெயிலில் நீங்கள் தூக்கிட்டு சுற்றின்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சும்மா நீங்கள் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு நோவாமல் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? என்ன ஒரு 6-7 காய் இருக்குது. 7 காய்க்கு என்ன ரேட்டோ சொல்லு டக்குன்னு. 7 காயா? 7 காய் 20 ரூபான்னா ஒரு 210 ரூபா பார்த்துக்கிடுங்க. 210 ரூபா தானே? ஏட்டி, உனக்கு கணக்கெலாம் கரெக்டாக தெரியுமில்ல? இல்லை பொய்க்கி சொல்லி என்னை ஏமாற்றிப்படாத. இவ ஒரு கூறு இல்லாதவ. 7 காய் 20 ரூபான்னா 140 ரூபாங்கிறது கூட தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருக்கா. இதை சொன்னால் நெட்டப்பள்ளி வேற நம்மக்கிட்ட சங்குன்னு வருவா. என்னமோ பண்ணி தொலையட்டும். என்ன கீதாக்கா, இந்த ஊர்லேயே நல்லா கணக்கு அத்துப்படியாக தெரிஞ்சவன் நான் தான். நான் போய் உங்களை போய் கணக்கு சொல்லுவேனா? நீ நல்லா கணக்கு போட்டு பாருங்க, இல்லைன்னா போய் யாருக்கிட்ட கூட கேட்டு பாருங்க. 210 ரூபா கொடுங்க, ஆம்பிடுத்தேன். இல்லை நெட்டவள்ளி, ஒன்று போய் நம்பாமையா? தாரை. ஊர்லேயே அதிக படிப்பு படிச்சவன் நீ தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க. உனக்கு கணக்கு தெரியாமையா இருக்கும்? தாரை. இந்த நெட்டவள்ளி, கையில் 200 ரூபா தான் இருக்குது. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் ஏறி வரும்போது 10 ரூபா கொடுத்துட்றேன். சரிங்க, 4 முடி 10 ரூபாயில் என்ன இருக்குது விடுங்க. அது வேண்டாம், 200 ரூபா உங்களுக்கு 10 ரூபா தள்ளுபடி. சரி நெட்டவள்ளி, கூடையோட தூக்கி விட்றேன். நான் அப்புறமா கூடையை வந்து கொடுத்துட்றேன். தூக்கி விட்டா போச்சு. என்ன இப்போ எந்திரிங்க. பார்த்து பிடிச்சிக்கோங்கக்கா. என்ன கணக்குதப்பா. சரி நெட்டவள்ளி, நான் வாரேன். அப்புறமா கூடையை கொடுத்துட்றேன். சரி, போயிட்டு வாங்க. சரியத்தே, நீங்கள் வரீங்களா? எப்படி? நான் வீட்டுக்கு போகிறேன். நீ போய் சோறு கறி எதுனா செஞ்சு போய், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். சரியத்தே. எங்கள் அப்பா ஊரில் உள்ள மொத்த அறிவாளியும் இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. இவ ஒரு கணக்கு சொல்கிறான், அவளும் சரின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போகிறான். மக்களே, நீங்களே சொல்லுங்கள், இந்த கணக்கு சரியா தப்பான்ட்டு. அப்படியே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.